சாரி, ரெக்கார்டிங் பண்ணல. ஸோ அதனால வந்து ரிமைண்ட் கொடுக்கணும். வாழ்க வளமுடன்மா. சார் வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். த லைஃப் சேஞ்சிங் சக்சஸ் சீக்ரெட். நம்ம லைஃப் சேஞ்சிங் சீக்ரெட்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த லைஃப் சேஞ்சிங் சீக்ரெட்ல ரொம்ப முக்கியமானது, நம்ம வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளும் இதுவும் நம்மளை கடந்து செல்லும் அப்படின்னு ஒரு சூழல் வந்து நமக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையில எல்லா நிகழ்வுமே வந்து நம்மளை கண்டிப்பா ஒரு நாள் கடந்து போயிடும், இல்லையா? இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் உங்க கஷ்டங்கள் வந்து உங்களை கடந்து சென்றும். ஆனா அந்த கஷ்ட காலத்துல வந்து நீங்க ரொம்பவுமே சஃபர் பண்ணிட்டே இருப்பீங்க, இல்லையா? அது வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னா, உங்களுடைய உடல் சார்ந்த ஹெல்த்தாக இருக்கலாம், பணம் தேவைகள் இருக்கக்கூடிய வெல்த்தாக இருக்கலாம், அதே மாதிரி உங்க உறவுகளை சார்ந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களுக்கு அவர்களுடைய இழப்புகள் வந்து உங்களுக்கு துக்கம், கவலை அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம், இல்லையா? இந்த விஷயம் எல்லாமே மேபி வந்து நீங்க நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்கிறீங்க, நிறைய கார் வச்சிருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துல நீங்க உபயோகிக்க முடியாம, அந்த காலம் அது உங்களை விட்டு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நன்மைகள் நிறைய நடந்தாலும் சரி, நம்ம தீமைகள் நடந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கும். நம்ம பிரசன்ட்ல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அந்த பிரசன்ட் லைஃப வந்து நம்ம தெளிவா வாழணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு இம்பெர்ஃபெக்ட்டாக வாழ்வது. நம்ம வந்து ஒரு தெளிவில்லாத, ஒரு முழு பெர்ஃபெக்ஷனாக வாழ்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால வந்து ரொம்பவுமே ஒரு கோட்பாட்டுல, ஒரு தெளிவுல, ஒரு பெர்ஃபெக்ட்டாக ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னா, நிச்சயமா வாழ முடியாது. நம்மளோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடந்து செல்லும் பொழுது, அந்த இம்பெர்ஃபெக்ட்டா தான் நம்ம வாழுவோம். அத பத்தியெல்லாம் டிப்ரஷன் ஆகக்கூடாது. இப்போ வந்து என்னால பெர்ஃபெக்ட்டா இந்த விஷயத்த செய்ய முடியல. ஒரு விஷயத்த வந்து முழுமையா அத வந்து குடுக்க முடியல அப்படின்னெல்லாம் ஃபீல் ஆகக்கூடாது. உங்கனால எவ்வளோ குடுக்க முடியுமோ, எவ்வளோ நன்மைகள் மற்ற மனிதர்களுக்கு செய்ய முடியுமோ, அத மட்டுமே நம்ம செய்யணும். ஏன்னா, நம்மளுடைய ஒரு ஒரு செயல்களையும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். ஒருத்தர்னால ஒரு விஷயத்த பயங்கரமா செய்ய முடியும். அதே டைம்ல அதே விஷயத்த ரொம்ப சிம்பிளா அவரு பண்ணிட்டு இருப்பாரு. உங்கனால பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்யவே முடியாது. இதுதான் வந்து இயற்கையான விஷயம். சோ அதனால வந்து ஒருத்தர் செய்யறாருன்னு சொல்லிட்டு நம்ம அத போய் பயங்கரமா முயற்சி செஞ்சு, அத வந்து பெரிய வெற்றியாக மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, நம்மளையே நம்ம வந்து தோல்விக்குள்ளார, கஷ்டத்துக்குள்ளார, மன அழுத்தத்துக்குள்ளார நம்ம கொண்டு வரக்கான வாய்ப்புகளாக மாறிடும். சோ அதனால அந்த மாரி தவறுகள வந்து நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது. நீங்க பெர்ஃபெக்ட்டா அப்படின்னா நான் எப்பவுமே இம்பெர்ஃபெக்ட் தான். என்னால வந்து ஒரு சின்ன தவறுகளோடு தான் இந்த வாழ்க்கைய வந்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கணும். எப்பல்லாம் வந்து நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்னு நினைக்கிறீங்களோ, அப்பல்லாம் என்ன ஆகுங்க உங்களுக்குள்ளார? இப்ப இதுவே சொல்லலாம். உங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது உட்கார்ந்து நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு புரோகிராம் நடக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நல்லதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கணும்னா, இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, கரெக்ட்டா உங்களுக்கு வந்து கிளாஸ மட்டும் எடுத்துட்டு, நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா என்ன காமிச்சுக்கலாம். பட் அதனால யூஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா, நான் என்ன சொல்றேன், நான் என்னோட கருத்து என்ன வருதுங்கிறத தான் பார்க்குறீங்க. நான் காஃபி குடிக்கிறேனா, கோட்டு போட்டிருக்கேனாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. இல்லையா? இத நம்ம புரிஞ்சுட்டோம்னா, இப்போ காஃபி வந்து சூடா எனக்கு கிடைச்சிருக்கு. பேசும்போது, இத குடிக்கும்போது எனக்கு நன்மை இருக்கு. ஏன்? சின்னதா தொண்டையில ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் வரும்போது, சூடா இருக்கிற காஃபி குடிக்கும்போது, இன்னும் ரெஃப்ரெஷோட உங்களுக்கு நெறைய விஷயம் நான் பேச முடியும். பட் பார்க்கிறவங்க மனிதர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? "என்னடா பேசும்போது காஃபி குடிச்சுட்டே பேசுறாரு. காஃபிய குடிச்சிட்டு வந்து பேச வேண்டியது தானே." ஆனா இதுல மல்டி பர்ப்பஸ் இருக்குது. இதுல வந்து 2 விதமான நன்மைகள் இருக்குது. ஒண்ணு, நான் மார்னிங் குடிக்க வேண்டிய காஃபிய நான் குடிக்கிறேன். அது வந்து எனக்கு நல்ல விஷயம். அதே மாரி உங்கள்ட்ட நெறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது, தொண்டை கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக சூடா இருக்கிற தண்ணிய குடிக்கிறேன். அப்ப 2மே எனக்கு பெனிஃபிட் தானே! எஸ் ஆர் நோ? எஸ் சார்.
அப்ப இது பாக்குறவங்களுக்கு தப்பா இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில இது கரெக்ட். அப்போ நீங்க வந்து இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க சார். நீங்க வந்து பெர்ஃபெக்ட் இல்லைன்னா நான் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் போய் எல்லாத்துக்காக நம்ம பெர்ஃபெக்ட்டா வாழ முடியாது. அதனால நம்ம வந்து எப்பவும் அப்படிதான் இருப்போம். எப்பவும் அப்படித்தான் இருக்கணும். ரொம்பலாம் வந்து ஸ்டெடியா ஒரு குச்சி மாரி எல்லாம் நம்ம வாழ முடியாது. அந்த வாழ்க்கையும் சரியானதாக இல்லை. இல்லையா? அதே மாரி வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னா, நம்ம நேசிக்கக்கூடிய நம்மளுடைய பேஷன், நம்ம வந்து இதத்தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் எனக்கு வந்து நன்மைய தருது, எனக்கு வந்து மனசுல ஒரு நல்ல ஒரு ஃபீல குடுக்குது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும். அதுதான் நம்மளுடைய ஸ்கில்லாக மாறும். என்ன ஆகுங்க? நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய ஸ்கில்லாக, நம்மளுடைய டெவலப்மென்ட்டாக மாறுறது, நம்மளுடைய நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே டைம்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்றவர்களோட தேவைக்காக, இந்த உலகத்தோட தேவைக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். எப்பவுமே நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்மளோட வேலைகள் நம்ம செய்யும் பொழுது, மற்ற மனிதர்களுக்கு வந்து இது தேவையா? அவர்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்றதில்ல. நமக்கு என்ன வருமானம் வரும்? நம்ம என்ன செஞ்சா என்ன மாதிரியாக நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? அப்படின்னு நெனைச்சுட்டு தான் ஒரு தொழிலையோ, ஒரு செயலையோ நம்ம செய்றோம். நம்ம அந்த மாதிரி செய்யாம, நம்ம வந்து மற்ற மனிதர்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் என்ன போய் சேரும் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு, அதே டைம்ல நமக்குண்டான வருமானம், நம்மளுடைய உயர்வு, நம்மளுடைய மேன்மை, அதையும் வந்து கருத்தில் கொண்டு நம்மளோட உழைப்புக்கான சரியான ஊதியம் வந்து எப்ப கிடைக்குங்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட வேலைகள வந்து நம்ம அமைச்சுக்கணும். என்ன பண்ணுங்க? நம்ம இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மள மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுது அப்படின்னு இருக்கோம். அது எப்படின்னு கேட்டா, பெரிய ஒரு கோல் செட்டு, பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம சிந்திச்சுட்டு, சின்ன சின்ன செயல்கள வந்து தொடங்குவதற்கே நம்ம வந்து ஆலோசனை பண்றோம். பெரிய பட்ஜெட்ல தொடங்குனா தான் சக்சஸ் ஆகும். பெரிய ஒரு நிகழ்வ நம்ம வந்து செஞ்சா தான் அது வந்து வெற்றியாக மாறும். ஒரு முழுசா ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஃபுல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, ஒரு தொழில் செய்வதற்கு அது தேவ. அந்த இடத்துல போய் தான் நீங்க ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி அத வந்து தொடங்குறது வந்து சிறந்ததா இருக்கும். ஆனா, அந்த இடத்த தொடுவதற்கு, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட ஏற்படுத்துவதற்கு, அந்த மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ட செய்வதற்கு, நீங்க டெய்லி அதுக்கான வொர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்லையா? என்ன பண்ணணும்? சின்ன சின்ன வேலைகள அதுக்குண்டான எஃபெக்ட்ட போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணங்களையும், அந்த செயல்களையும் அதுக்குண்டான என்னென்ன பேப்பர் ஒர்க் இருக்கோ, என்னெல்லாம் இருக்குதோ, யார் ஸ்பான்சர் கிடைப்பாங்களோ, என்னெல்லாம் உங்கனால செய்ய முடியுமோ, அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து உங்கனால சக்சஸ் பண்ண முடியும். அந்த பெரிய விஷயத்த ஒரேடியா செய்யலாம்னு நெனச்சு, அதற்காக வெயிட்டிங்ல இருந்தீங்கன்னா, காலமும், நேரமும் தான் உங்கள கடந்துகிட்டே இருக்கும். உங்கனால அத அச்சீவ் பண்ண முடியல, அந்த இடத்த போய் சேர முடியல அப்டின்னாலும், நம்ம அதோட எஃபெக்ட்ட வந்து சின்ன சின்னதா இங்கருந்து ஒரு முயற்சிகள நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும். அந்த சின்ன சின்ன முயற்சிகள் வந்து எப்பவுமே வந்து நம்மள ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு கால அவகாசம் எடுத்தாலும் ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எப்பவுமே வந்து நம்ம ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். நமக்கு நம்மனால வந்து இன்னைக்கு எதையுமே வந்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சூழல் நமக்கு வந்தாலும், நம்ம எப்பவுமே ஒரே ஒரு தாட்ல இருக்கணும். அது என்ன மாதிரி தாட்னா, பிகினர்ஸா இருக்கணும். எப்பவுமே ஒரு குழந்தை மாரி மனநிலையில, எதுவுமே வந்து புதுசா கத்துக்கிற ஒரு மனநிலையில நம்ம வந்து இருக்கணும். இல்லையா? பிகினர்ஸ்னா எப்பவுமே தவறு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப நம்ம செய்யும் பொழுது தவறுகள் வருமா? வராதா? அப்படின்னா, கண்டிப்பா தவறுகள் வரும். தவறு செய்யக்கூடியவனாகத்தான் நான் இருப்பேன். ஏன்னா, ஐ அம் எ பிகினர். எப்போ? அதே டைம்ல நம்ம என்னவா இருப்போம்? பிகினர்ஸ் தான். லேர்னர்ஸா இருப்போம் இல்லையா? அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலயும் எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் வந்தாலும், என்ன நீங்க படிச்ச ஒரு புரொஃபஸராக மாறுனாலும், நீங்க ஒரு பிசினஸ் பீப்பிளாக மாறுனாலும், எந்த நிலைக்கு நீங்க வந்தாலும், நீங்க வந்து ஒரு லேர்னர். நீங்க வந்து துவக்க நிலையில இருக்கிறீங்க. உங்களோட ஸ்டார்ட்டிங் பீரியட்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க கத்துக்க வேண்டியது நெறைய இருக்குது. தவறுகள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள்.
எனவே வந்து நம்ம வந்து அது 2யும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப்ப வந்து கொண்டு போணும். நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மனதுல வந்து ஒரு பெரிய நிகழ்வ வந்து ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு பெருமை கொண்டு நம்மளே நம்ம வந்து நம்மள அழிச்சுக்க கூடாது. அதே மாரி எந்த ஒரு இடத்திலயும், எந்த ஒரு நிகழ்விலயும் நீங்க ஒரு முக்கியமான போஸ்டிங் ஒரு ஹெச்ஆராவா மாறிட்டீங்க. பெரிய கம்பெனில, பெரிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டீங்க. இல்லன்னா ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்க லைஃப் ஓரளவு செட்டில் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, நம்ம எப்பவுமே அடுத்த நபர்களோட நிலை என்ன? அவங்களுக்கு வந்து நம்மனால என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு என்னத்த குடுக்க முடியும்? அவங்களோட சூழ்நிலை என்னவாக இருக்கும்? இத பத்தி ஒரு ஃபுல் சப்ஜெக்ட்டே நம்ம பேசியிருக்கிறோம். மற்றவர்களுடைய மனநிலைன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற மனிதர்களோட அவங்களோட தேவைகள் என்ன? அப்படிங்கிறத உணர்ந்து, அதுக்கு தகுந்த மாரி நம்ம அந்த வேலைகள வந்து செய்யணும். மத்தவங்க நம்ம அவங்க சூழல்ல இருந்தோம்னா, நமக்கு என்ன பாதிப்பு வரும்? என்ன செயல்கள் வந்து நம்மனால செய்ய முடியாம போகும்? எதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் தேவை? அப்படிங்கிறத வந்து உணர்ந்து, அவர்களோட நிலையிலிருந்து நம்ம சிந்தித்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாரி ஒரு பொருள் நம்ம கைய விட்டு போயிருச்சு. இல்லன்னா நம்ம கையில இருந்து தவறி நம்ம அத வந்து லாஸ் பண்ணிட்டோம். நீங்க என்ன ஆவீங்க? உங்க கையில இருந்து ஒரு பொருள் விழுந்து உடைஞ்சிருச்சு. என்ன ஃபீல் ஆவீங்க? வேஸ்ட்டுன்னு எந்த பொருளையும் தூக்கி வீசக்கூடாது. ரொம்ப நம்ம கத்துக்க வேண்டிய உலகத்துல ரொம்ப முக்கியமா வந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ உங்க வீட்ல வந்து ஒரு நல்ல ஒரு அலங்கார பொருள் இருக்குது அப்டின்னா, அந்த பொருள் வந்து கீழ விழுந்து உடைஞ்சு போயிருச்சு. சீக்கிரமா நம்ம வந்து அந்த பொருள வந்து அந்த காஸ்ட்லியஸ்ட் பொருள தூக்கி வீசக்கூடாது. அதே மாரி உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்டின்னா, அந்த சிஸ்டத்த வந்து உடனே தூக்கி வீசிறக்கூடாது. ஏன்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல பயங்கரமா ஃபெயிலியர் ஆனாங்களோ, அந்த பொருள எடுத்து பத்திரமா வச்சுருவாங்க. அந்த மாரி பத்திரமா வச்ச பொருட்கள், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக விற்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக கருதப்பட்டிருக்கிறது. ஆனா, நீங்க செய்யும்போது உங்க கையில ஏற்பட்ட அந்த தவறு, உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்ச ஒரு விஷயம். ஒ எஸ் மேம். அ உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்ச அந்த விஷயம், உங்களுக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியாம போன விஷயம். அத மெருகேத்தி, அத சரிப்படுத்தி, அதுக்கு உண்டான சின்ன விஷயங்கள அதாவது எப்படி சொன்னா, உடைஞ்சு போன ஒரு பொருளுக்கு தங்க முலாம் பூசி விற்பதைப் போல். நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம கையில ஏற்பட்ட தவறுகள், அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கே வந்து ஒரு பெரிய குற்றமா நெனச்சு, அந்த பொருளையும் தூக்கி வீசிர்றோம். அந்த மாரி எப்பவுமே செய்யக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்டின்னா, அது ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, அத அப்படியே தூக்கி வச்சிரணும். என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு கூட்டல் விஷயமாக உங்களுக்கு மாறும். அந்த காலம் வந்து வித்தியாசம். ஏன்னா, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இந்த பல்ப கண்டுபிடிச்சாரு. டங்ஸ்டன் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பி வந்து அ மின்சாரம் உள்ள வரும்போது வெளிச்சத்தை தரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஆனா இதுல வந்து என்ன ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னா, இவரு கண்டுபிடிச்ச ஒரு பொருள் வந்து மின்சாரத்தை கடத்தும் பொழுது, அதுல வந்து வெளிச்சம் வருதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா, இதுல என்னெல்லாம் இவரு ட்ரை பண்ணி தூக்கி போட்டாரோ, அதுல எல்லாத்துலயும் என்ன கிடைச்சது அப்டின்னா, எதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாது அப்டிங்கிற ஒரு பொக்கிஷம் வந்து கிடைச்சது. அதே மாரி எந்தெந்த பொருட்கள் வந்து மின்சாரத்தை கடத்தும், வேகமாக கடத்தும், எது வந்து அதற்கான ஒரு கருவியாக இருக்கும் அப்டிங்கிற பலவிதமான ஆயிரக்கணக்கான லே ஒரு ரிசல்ட்ட வந்து அவருக்கு கொடுத்தது. நம்ம கண்ல தெரியறது என்ன? அந்த எரிஞ்ச பல்ப் மட்டும். ஆனா, அதுக்கு பின்னால அவரு ட்ரை பண்ணும்போது, எவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு வந்து ஒரு கம்பி வழியா நம்ம வந்து மின்சாரத்த கொண்டு போறோம் அப்டின்னா,
அதுக்கு ரிசல்ட் கொடுத்ததும் அவருதான். அவரோட எக்ஸ்பிரிமெண்டல் மூலமாகத்தான் அன்னைக்கு வந்து அதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அதை எழுதாம விட்டுருந்தா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குமா? அலுமினியம் வந்து இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு பொருளா யூஸ் பண்றாங்க. கரண்ட்ல இருக்கக்கூடிய அதுவும் இரும்பு தான். இரும்பு கம்பிகள் தான். இதுவும் இரும்பு கம்பி தான். ஆனா அந்த அலுமினியத்தை வந்து இடையில போட்டு வச்சு அந்த கரண்ட் பாஸ் ஆகாதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அது மாதிரி நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஃபெயிலியர் இருக்கும், தோல்வி இருக்கும், அந்த பொருள் வீணா போயிருக்கும். பட் அதெல்லாம் ஃபீல் ஆகாதீங்க. அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு ஒரு அறிவு, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வந்து அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தேவையில்லாத விஷயம் அப்படிங்கும்போது என்னன்னா அதிகமான சிந்தனைகள். நம்ம ஒரு விஷயம் வந்து ஒண்ணா ஓவர் திங்கிங் பண்ணி அத பயங்கரமா ஓவர் இமேஜினேஷன்ல போயி தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம வந்து செய்வோம். இல்லன்னா ரொம்ப கம்மியா திங்க் பண்ணி நம்ம இவ்வளவுதான். நம்மனால வந்து இந்த லெவலுக்கு மேல செய்ய முடியாது. நம்மனால எல்லாம் வந்து இந்த லெவலுக்கு மேல வளர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம வந்து டிகிரேட் பண்ணிக்குவோம். சோ அந்த மாதிரி வந்து நம்மள சின்னதா வந்து சுருக்கிக்க கூடாது. அதே டைம்ல ஓவரா திங்க் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. அதே மாரி எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது. இல்லையா? இப்போ ஆக்சுவலா வந்து நமக்கு நெறைய பொருள்கள் கொடுக்கப்படுது. இந்த உலகத்துல வந்து நெறைய வந்து நமக்கு கிடைக்கிறது. அதையெல்லாம் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து நெறைய விஷயத்த ஆக்சஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. உங்கள்ட்ட பணம் இருக்கு. உங்கனால எத வேணாலும் செய்ய முடியும். இருந்தாலுமே நம்ம அந்த மாரி எல்லாம் எல்லா பொருளையும் வாங்க முடியும்னு நமக்கு இருந்தாலும், நம்ம நம்மளோட தேவைகளுக்கான பொருட்களை தான் நம்ம வாங்கணும். அந்த தேவையில்லாம கம்மியா கிடைக்குது, கம்மியா ஒரு பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி நம்மளோட பணத்த வேஸ்ட் பண்ணவும் கூடாது. தேவையில்லாத பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. நம்ம தேவையில்லாம ஒரு பொருள உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ அனுமதி இல்லாத ஒரு பொருள வந்து நம்ம உபயோகப்படுத்துறதும் தவறான விஷயங்கள் தான். நம்ம வந்து நெறையா இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். நெறைய பொருள வந்து வீண் விரயம் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த தேவையில்லாத விஷயங்களையும் செய்யக்கூடாது. அதே டைம்ல வந்து வீண் விரயமும் நம்ம வந்து செய்யக்கூடாது. இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாராட்டுதல் அல்லது வந்து ஒரு நல்ல அழகை வந்து ரசிக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா அ ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம், இல்லன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அ உங்க மனசுக்கு எது வந்து சந்தோஷத்தை தருமோ, அந்த பொருளை எல்லாம் நீங்க வந்து விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து நெறைய பூ, செடி, கார்டன் பார்க்கறது வந்து சந்தோஷத்த தரும். ஒரு சிலருக்கு வந்து வியூ பாயிண்ட் வந்து சந்தோஷத்த தரும். ஆனா நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வியூ பாயிண்ட்ட போய் சிம்பிளா பார்த்துட்டு வந்துருவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வியூ பாயிண்ட்டயே ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த தூரத்திலிருந்து பார்க்கிறதையே வந்து பார்ட்டா ரசிப்பாங்க. ஸோ, நம்மளோட பார்வையில நம்ம எத ரசிக்கிறோங்கிறது வந்து நமக்கு எது புடிக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் புதுசா நமக்கு தெரியுது அப்படின்னா, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நன்மைகள், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அழகு, அதோட அற்புதத்த வந்து நம்ம தெரிஞ்சுகிட்டு, அந்த பொருளோட மேன்மைய வந்து நம்ம தெரிஞ்சுட்டு, அத வந்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். அதனால நான் இதெல்லாம் செய்றேன். அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் கிடையாது. ஒரு புது விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதே டைம்ல வந்து அந்த எல்லா பொருளையும் வந்து ரசிக்கக்கூடியவர்களாக, அந்த புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த மனுஷன் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும், நம்ம அந்த இடத்துல என்னெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது இருக்குது. நாம வந்து அங்க வந்து அந்த பொருளோட யுனிக்னெஸ் என்ன? அதுல இருக்கக்கூடிய நாலேட்ஜ் என்ன? அதுல வந்து என்னெல்லாம் அறிவு தரக்கூடிய நெறைய விஷயங்கள் வந்து செய்தியை தரக்கூடிய, நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அங்க இருக்குது. அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ்ல தான் நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, நாலேட்ஜ் கெயின் பண்ணணும். அந்த கெயின் பண்றது ஒரு அழகாக இருந்தால் கூட,
நம்ம என்ன பண்றோம், நமக்கு புடிச்சா அதை பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. முகம் பாக்குறது இல்ல. எண்ணெயில எண்ணெயில தெரியாது. முடிஞ்சு பெரிய அளவுக்கு பார்த்த போதும் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவ்வளவு இப்படி பார்த்தோம்னா நம்ம நெவுளுக்கு தெரியுது. நெவல் தானே. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழகான விஷயங்களை வந்து நம்ம ரசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து நம்ம இந்த சமுதாயத்துல அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம வந்து சமுதாய நல்லிணக்கம் இருக்கக்கூடியவராக இருக்கணும். நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு நம்ம லைஃப், நம்ம வீடு அந்த மாதிரி வாழாம, வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள், மற்ற மனிதர்கள், அவங்களுக்கெல்லாம் நம்மனால என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு வந்து ஒரு வெளியே போய் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? மற்ற மனிதர்களை, நம்மளோட இருக்கக்கூடிய, நம்மளை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் அவுட் சைடும் வாட்ச் பண்ணணும். நம்ம மட்டும் வாழ்ந்தா பத்தாது, நம்மளை பற்றி மட்டுமே நம்ம சிந்திச்சா பத்தாது, நம்மளோட உயர்வுகள், நம்மளோட மேன்மை, அதை மட்டும் நம்ம சிந்திச்சு வாழ்ந்தா பத்தாது. நம்ம கூட இருக்கக்கூடியவர்களுடைய நன்மையும், அவங்களோட சூழலும், அவங்களுக்கு நம்மனால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம கருத்துல கொண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரியாக்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்குண்டான செயல்களையும் நம்ம செய்யணும். முடிஞ்சா அவங்களுக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில நம்ம இப்போ நான் கரெக்டா தான் இருக்கேன், என் வேலையை செய்யறேன், நான் வர்றேன், நான் போறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃபே கிடையாது. நம்ம மற்ற மனிதர்களையும் மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா, அதை வந்து முழுமையாக, உண்மையானதாக நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லையா? ஆனா ஒரு முழு மனதோட நான் வந்து இந்த விஷயத்த ஒரு அர்ப்பணிப்போட செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் செய்யணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியே இல்லை இது செய்யணும். அந்த வேலையை நீங்க செய்யவே கூடாது. எந்த காலகட்டத்திலையும் அந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்க செய்யவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றீங்க, இல்ல ஏதாவது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுல வந்து உங்களோட வேலை, அதாவது உங்களோட டியூட்டியாகவே இருக்கலாம். அதுல வந்து ஒரு நல்ல ஆத்ம திருப்தி இருக்குது. நான் அதை செய்யும் போது எனக்கு நல்ல ரெஃப்ரெஷ் கிடைக்குது. அதை செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். அதை செய்யறதுலயும் நான் முழுமையாக மனதார, மனசார நான் அதை வந்து ஃபுல்லா அவங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா, அந்த வேலையை நீங்க கண்டிப்பா செய்யணும். எப்போ உங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கிறதோ, அந்த மாதிரி செயல்களை வந்து எந்த காலகட்டத்திலையும் நம்ம செய்யவே கூடாது. ஓகே. ரொம்ப நேரமா எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால யாராவது வந்து உங்களோட சில அனுபவங்களை இங்க பேசுங்க. திரும்ப கண்டினியூ பண்ணேன். ஏன்னா நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறேன். அதனால எல்லாரும் அப்படியே வியந்து பாக்குறீங்களா? இல்ல வந்து எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து திரும்ப பிரேக் மாதிரி நீங்க யாராவது பேசினா திரும்ப நான் கண்டினியூ பண்ணேன். ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பேசுங்க. சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸ், அதாவது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது டிசம்பர் மந்த், ஆல்மோஸ்ட் 2014 வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பிஸ்னஸஸ் வந்து பார்ட் டைமில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயில், அதாவது வந்து அந்த கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணது. மதுரையில் வந்து ஒரு 2-3 செக் மிஷின் போட்டு சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது பேரலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிது. ஸோ அது அப்படியே வந்து சைடில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாபை விட்டுட்டு வந்து இது ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது, நான் பார்ட் டைமில் என்ன வேலை பண்ணணும் அந்த அளவுக்கு தான் எஃபர்ட் போட்டு பண்ண முடிஞ்சது. பெருசாக வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்க்கே போயிட்டேன். ஏன்னா அந்த ஒரு நாளில் என்ன ப்ரொடக்ஷன் நடக்குதோ அதுதான் நடக்குது. ஒரு நாள் என்ன ஆர்டர் வருதோ அதுதான் நடக்குது. அதை மீறி எக்ஸ்ட்ரா நம்ம வெளியே என்ன தான் போய் பண்ணாலும் சரி,
போயிட்டு எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் சரி அவ்வளோதான் நடக்குது அப்படின்னும் போது ஸோ பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதில் என்னென்னா நம்மளால ஃபுல்லாக என்னால் இது பண்ண முடியல. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்க்கே போனால் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டைம் ஜாப்க்கே வந்து ரிட்டர்ன் போயிட்டேன் சார் நான். பட் என்னென்னா அந்த ஃபுல் டைம் ஜாப் நான் போனதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த ஃபுல் டைம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக இறங்கியிருந்தா இந்த நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போயிடலாமோ அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருந்தது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் டைம் ஜாப் நான் பண்ணிட்டு இருந்த 2 இயர்ஸில் நம்ம அந்த பார்ட் டைமே பண்ணாமல் ஃபுல் டைம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற அந்த தாட் எனக்கு 2வது வரல சார். அந்த 1 இயர் போயிட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிட்டு இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தாட் எனக்கு வரல ஆக்சுவலாக. அந்த அது ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. பிஃபோர் வந்து அது இல்லாம இருந்துச்சு. அந்த ரியாலிட்டியை இதை தூக்கி போட்டு அங்க போய் பண்ணும்போது தான் அந்த ரியாலிட்டி வந்து உங்களால ஃபீல் ஆக முடிஞ்சது. திரும்ப இங்க வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ணும்போது இதுல ஒரு முழுமைத்தன்மை வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க சார். எஸ், அதுதான் சொல்றேன். எது வந்து நெருடலை ஏற்படுத்துதோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பா அதை வந்து விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்துட்டு அது தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அது உண்மையா தெளிவா நம்ம வந்து அந்த பயிற்சியை வந்து ரீஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளை வந்து அமைதியா வச்சுக்கணும். நம்மளோட அமைதியை நம்ம வளர்த்து கொள்ளணும். அது எப்படி நம்ம வந்து அமைதியை எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு அமைதியா இருந்துட்டு அந்த டியூட்டிக்கு போனா ஓகே அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகுறோம். உண்மையில அப்படி கிடையாது. எப்ப வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கிறோமோ, ஒரு வேலை செய்யும் போது ரொம்ப குழப்பத்துல இருக்கிறோமோ, நம்ம வந்து ஒரு தெளிவில்லாம இருக்கிறோமோ, அந்த டைம்ல வந்து நம்மள முடிஞ்ச வரைக்கும் மன அமைதியோட இருப்பதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா அப்பதானே நம்ம நிறைய தேவையில்லாத முடிவுகளை வந்து டக்கு டக்குன்னு எடுப்போம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத நிறைய முடிவுகளை வந்து டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். அப்ப எப்பெல்லாம் நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாகுதோ, எப்பெல்லாம் நம்ம மனசு வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்குதோ, அப்பெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை வந்து ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எங்கெல்லாம் தோல்விகள் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில வந்து இதுக்கப்புறம் இதை வந்து கொண்டு போக முடியாதுன்னு தோணுதோ, அந்த இடத்துல நிறைய ஒரு பெரிய சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடை நடத்திட்டு இருப்பாரு. அந்த கடை வந்து ரொம்ப ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்கு. அவர் சம்பாதிக்கவே மாட்டார். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கடை வித்துருவாரு. இல்லைன்னா அதை வேண்டான்னு வச்சிருவாரு. அந்த இடத்துல வேறொரு நபர் வந்து அதே தொழில அதை வாங்கி செய்ய ஆரம்பிப்பாரு. அவரு வேற லெவல்ல சக்சஸ் ஆயிடுவாரு. ஏன் இது நடக்குது? அதே பிசினஸ் தான், அந்த நபர் மட்டும் தான் மாறி இருக்கிறாரு. பட் இப்போ வந்து பயங்கர சக்சஸ். பிஃபோர் அவர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் 5 வருஷம் 10 வருஷம் ட்ரை பண்ணியும் அது பெருசா சக்சஸ் ஆயிருக்காது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம அதை வந்து கரெக்டா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் எப்பவுமே டென்ஷனாவே இருந்திருக்கிறாரு. இந்த பிசினஸ் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறாரு. புதுசா இன்வெஸ்ட் பண்றவர் என்ன பண்றாருன்னா, உற்சாகமாக இதை என்னை வெற்றியாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவரோட மனநிலையை வந்து உற்சாகமா மாத்திக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உற்சாக நிலையில வந்து அவர் செய்ய ஆரம்பிச்ச உடனேயே அது மிகப்பெரிய வெற்றியாக ஆக்சுவலா அதுக்குள்ள வெற்றி இருக்குது. அதை வந்து இவர் உணர முடியல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில நம்ம இருக்கும் பொழுது அமைதியா உட்கார்ந்து வெளியே இருந்து நம்ம அதை வாட்ச் பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே ஒரு பெரிய சீக்ரெட் இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணது என்னன்னு கேட்டா, எனக்கு தெரிந்த நபர்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எப்பவுமே, ஒரு ஓனர் வந்து கேஷ் டேபிள்ல உட்கார்றதை விட அந்த ஷாப்போட எதிரில போய் உட்காரணும். கொஞ்சம் தூரமா எதிர்முனையில உட்கார்ந்து அந்த கடையை பார்த்துட்டு இருக்கணும். எதுக்காக? யாருக்கு தெரியும்? சார் அப்பதான் அங்க அந்த நம்ம ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது தான் அங்க என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய வரும். எஸ். ஸோ ப்ளஸ் கஸ்டமர்ஸ் கூட நம்ம பெட்டரா இன்டராக்ட் பண்ண முடியும்.
ஸோ ஸோ இது ரெண்டும் வந்து நானும் ஃபாலோ பண்றேன் சார். கண்டிப்பா வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே போகணும். வெளியே போய் அதே மாதிரி மார்க்கெட்ல போய் நம்மளோட ப்ராடக்ட் என்ன மாதிரி இருக்குன்னு நம்மளோட என்னெல்லாம் தவறுகள் இருக்குன்னு நம்ம கேட்டு ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கிட்டு அதே மாதிரி என்ன ஆல்ட்ரேஷன் என்ன அட்ராக்ஷன் என்ன வந்து வித்தியாசப்படுத்தணும் தூரத்துல இருந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம அதை பார்க்காதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல என்ன சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர தெரியாம நீங்க அவ்வளோ எஃபெக்ட் அதுக்குள்ளார போட்டுட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களோட வளர்ச்சி வந்து கிடைக்காம நீங்க அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு தேர்ட் பர்சனாக வெளியே போய் இருந்து உங்க சூழ்நிலையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல வந்து ஒரு பெரிய முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை செஞ்சா இது வந்து சரியாக அமைந்து விடும், இது வந்து வெற்றியாக மாறிவிடும் அப்படிங்கறத வந்து உங்களால கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்து செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நிறைய பிரேக் எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? நம்ம வந்து தொடர்ந்து ஒரு கண்டினியூவா கேப் இல்லாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம். டெய்லி நீங்க நைட்டு தூங்க போகும்போது ஒரு டு டூ லிஸ்ட் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் படுத்து தூங்குங்க நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நாளையோட என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு, நாளைக்கு என்ன செய்யணும் நீங்க ஆலோசனை பண்ணிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த டு டூ லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட உழைப்பை நீங்க எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட்டும் வந்து அந்த இடத்துல தேவை. ஒரு ஓய்வு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உள்ள உட்காந்து அப்படியே இதாவது அது அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ஓய்வெடுத்து ரிலாக்ஸா வெளியே வந்து அதை பார்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த ஒரு பிரேக் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் வந்து வெளியே போய் நிறைய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும். வெளியே இருந்து என்ன தேவைகள் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எதை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க ஒரு பிரேக் கொடுக்கணும். அந்த பிரேக் தான் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து படிக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு செஷன் முடிஞ்சதுன்னா இப்ப இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் நடக்குது அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ் டீச்சர் வந்துருவாங்க. அந்த டீச்சர் போயிடுவாங்க. ஏன்னா அதிக நேரம் அந்த டீச்சர் அங்க இருந்தா ஒரு சில டைம் 2 பீரியட் வந்து ஒரே டீச்சர் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த செகண்ட் பீரியட் வீணா போகும். யாரும் படிக்கவும் மாட்டாங்க. தேவையில்லாம அந்த அந்த டைமும் வீணா போகும். இது வந்து உங்க லைஃப்லயும் இது நடக்கும். அதனால வந்து நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு பிரேக் எடுக்கறதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு ரிலாக்சேஷன் பண்றதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். டெய்லி நீங்க போடுற ஷெட்யூல்ல வந்து உங்க மைண்ட் ரிலாக்சேஷனுக்குன்னு கொஞ்சம் டைம வந்து ஒதுக்கி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்ப பிரேக் எடுத்து ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, நம்ம ரீஎன்ட்ரி ஆகும்போது புதுசா செய்யற மாரி தோணும். அங்க என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அதுல ஆழ்ந்து செய்யும் பொழுது, சில விஷயங்கள நீங்க விட்டுருவீங்க. சில பர்ட்டிகுலர்ஸ் வந்து நோட் பண்ணாம வச்சிருப்பீங்க. ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளிய போய் வந்து, திரும்ப அத பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓ! இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மனால உணர முடியும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த உழைக்கிறக்கு இடையில நம்ம வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பிரேக் குடுத்து, திரும்ப அத ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி பிரேக் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி வந்து நம்ம எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாத்துலயும் வந்து ஒரு அன்பா, பணிவா நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப வயசா இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட வயசு கம்மியா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாத்தையுமே நல்ல ஒரு வேர்ட்ஸ்ல, நல்ல ஒரு இதுல வந்து பாராட்டுதலும், அதே மாதிரி வந்து அவங்கள பார்த்து பேசும் பொழுது, அது ஒரு சின்ன பையனா இருந்தா கூட நம்ம வாடா, போடான்னு கூப்பிடாம, அவங்கள வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா, அவங்கள வந்து என்னப்பா அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து உபயோகிச்சு அவங்களையும் மதிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது வந்து நமக்கு இப்ப தெரியாது. சின்ன குழந்தைகள் எல்லாம் நம்ம மதிக்கணுமா, சின்ன குழந்தைகள்ட்ட எல்லாம் வந்து அவ்வளவு மரியாதையா நம்ம பேசணுமா அப்படின்னா உங்களோட உயர்வையும் உங்களோட மதிப்பையும் யார் கூட்டுவாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நீங்க யாரை வந்து மதிக்கிறீங்களோ அவங்கதான் உங்க மதிப்பை வந்து கூட்டி கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன ஃபீல்ட்ல இருக்கிறோம், உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை எல்லாம் மதிக்கிறனால
நீங்க வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சுக்கிறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் எதுக்கு இவங்க எல்லாம் மதிக்கணும்? இவங்க எல்லாம் கீழ இருக்கக்கூடிய நபர்கள். ஆக்சுவலா உங்களோட மதிப்பு கூட்டலை அதிகப்படுத்தக்கூடியவர்களே யாருன்னு கேட்டா, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடியவர்கள். இல்லையா? கீழ இருக்கிற 10 பேர் சேர்ந்து அவரு சார் சூப்பர் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அவங்களோட கருத்து தான் உங்களுடைய போஸ்டிங்க மற்ற இடத்துக்கு கொண்டு போகும். அவங்கள வந்து ஒரு லீடரா தேர்ந்தெடுப்பாங்க. மேல நெறைய லீடர் இருக்காங்கன்னு வைங்க. அவங்கள வந்து நீங்க கைகட்டி மதிச்சு அவங்களுக்கு உண்டானதையெல்லாம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னொரு லீடரா உங்கள மாத்துவாங்களா? உங்களுக்கு ஒரு போஸ்டிங் குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அவங்க உங்கள காம்படிட்டரா தான் பார்ப்பாங்க. சோ நீங்க எவ்வளவு கை கட்டி நின்னாலும் யூஸ் கிடையாது. அதே டைம்ல கீழ இருக்கக்கூடிய மனிதர்கள, கீழ இருக்கக்கூடியவங்கள நீங்க மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் பெரிய ரிசல்ட்ட வந்து உங்களுக்கு குடுக்கும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மனிதர்களாக இருந்தாலும், கீழ இருக்கக்கூடிய மனிதர்கள வந்து நம்ம மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மதிப்பு குடுக்கக்கூடிய நம்ம நம்ம குழந்தைகள நம்ம மதிச்சோம். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்தோம். அவங்கள வந்து நம்ம மரியாதையோட நடத்துனோம் அப்படின்னா, கடைசி காலத்துல அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும், ஒரு மாற்றத்தையும், உங்களோட ஒரு நன்மையான எண்ணங்களையும் நம்மளோட குழந்தைகளுக்கே குடுக்கும். அது உங்கள பாதுகாக்கும். அது புரியாம நீங்க வந்து மேல இருக்கக்கூடியவங்கள எல்லாம் மதிச்சுட்டு, உங்க வேலையில எல்லாம் நீங்க வந்து இத செய்யணும், அத செய்யணும்னு சொல்லி குழந்தைகள எல்லாம் திட்டிட்டு கோபமா இருந்தீங்கன்னா, என்ன நடக்குங்க? கடைசி காலத்துல உங்கள அவங்க மதிக்க மாட்டாங்க. இல்லையா? எஸ் அதே சார். மாதிரி எஸ். அப்போ ஆனா இன்னொரு வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க சார். பெரியவங்கள தான் மதிக்கணும். சின்னவங்கள போய் ஏன் மதிக்கணும்ன்றதுலயே சின்ன பிள்ளைங்களுக்கு மதிப்பு குடுக்காத அவங்களோட கேரக்டரையும், அவங்களுடைய இதையும் ஸ்டேஜையும் விட்டு குடு ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க சார். எஸ். எஸ் சார். அப்புறம் நீங்க குழந்தை இந்த பிசினஸ் பத்தி கேட்டீங்க இல்லைங்களா? வெளியில இருந்து பார்க்கணும் நம்மளுடைய ஷாப்ப. அதெல்லாம் எங்க சார் ரொம்ப பார்ப்பாரு சார். வெளியில போய் நின்னு தான் சார் பார்ப்பாரு. அதிகமா அவர் வந்து இங்கெல்லாம் உட்கார மாட்டார் சார். எஸ் அந்த கண்டிப்பா. இதுவெல்லாம் நிறைய பண்ணுவார் சார். தேங்க்யூ இதெல்லாம் சார். நல்ல ஒரு அ நல்ல ஒரு பிசினஸ் மேனோட பழக்கம். எஸ் சார். நாம எப்ப ஓடி உள்ள வரணும் அப்படின்னா, நம்மளோட கடன்காரங்க வருவாங்கல்ல. எஸ் நமக்கு சார். பொருள் குடுத்தவங்க, கடன் காசு குடுத்தவங்க வருவாங்கல்ல. ம். அப்பதான் அங்க உள்ள நிக்கணும். எஸ் சார். அப்பதான் உங்கள நம்பி அடுத்த டைம் கடன் தருவாங்க. எஸ் சார். எஸ். கஸ்டமர் வந்து நெறைய பேர் அப்படிதான் நெனைக்கிறாங்க. கஸ்டமர் வந்து காசு வாங்கி போடுறதுக்கு தான் நம்ம இருக்கணும். கடன்காரங்க வரும்போது நம்ம ஒதுங்கி போயிரணும்னு நெனைக்கிறாங்க. கடன் குடுத்தவங்க வராங்கன்னா, நீங்க உள்ள நிக்கணும். மரியாதையா அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான விஷயங்கள வந்து செஞ்சு குடுக்கணும். அவங்க உங்கள மதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டா செய்வாங்க. இல்லையா? ஆமாங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஆரோக்கியத்த பேண வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளோட ஆரோக்கியத்த வந்து எப்பவுமே வந்து ஒரு கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அந்த ஆரோக்கியமான ஒரு சூழல்ல வாழணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கான்ஷியஸ் இருக்கு இல்லையா? நான் உங்க உடலையும், உங்க மனதையும் எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அந்த மனநிலை இருக்கிறனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க. எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இங்க வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஓகே தான். யாரெல்லாம் அலட்சியம் காண்பித்தார்களோ, யாரெல்லாம் வந்து அலட்சியமாக இருந்தார்களோ, அவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா ஒரு நஷ்டவாளியாக மாறி இருக்கிறாங்க. நஷ்டவாளிகளாக போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா, இதுல வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஆரோக்கியத்த பத்தி நெறைய நம்ம சொல்லிக் குடுத்திருக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கைய பத்தியும் நெறைய டீச் பண்ணியிருக்கிறோம். ஆரோக்கியத்திற்காக பலவிதமான நீங்களே வந்து அந்த செல்ஃப் அ ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட்ட வந்து உங்களுக்கு கத்துக் குடுத்துருக்கிறோம். அப்ப அந்த அலட்சியம் காண்பிக்கக்கூடியவர்கள் இந்த கிளாஸ வந்து அவாய்ட் பண்றவங்க, நிச்சயமா வந்து நெறைய நஷ்டவாளிகளாக மாறியிருக்கிறாங்க. அந்த புரிஞ்சுட்டு சிலர் வந்து இப்ப ரீஜாயின் பண்ணி கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்றாங்க.
எந்த ஒரு காலகட்டத்திலும் யாரும் அந்த மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு விஷயத்த வந்து செய்யாதீங்க. மேக்சிமம் ஜாயின் பண்ணியே இருங்க. கண்டினியூவா இதோட இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து நீங்க வந்து எந்த சூழல்லையும் இத வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை சிறந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு போக முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய நாளைக்கு பல சார் ஒரு டவுட் உண்டு, அதை கிளாரிஃபை பண்ணணும் சார். அது எப்படி ஹேண்டில் கேட்கலாம். பண்ணணும்? இந்த சொல்லுங்க. இப்போ வந்து ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூல் டீச்சர் ஆகணும். ஒரு டீச்சர் வெளியில போயிட்டாங்க. இப்ப டெய்லி என்னன்னா, முன்னாடி நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இப்ப அவங்க வெளியில போன பிறகு புது ஃப்ரெண்ட போட்டுட்டு டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ். அது வந்து நம்மள ப்ரோவோக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. புதுசா உள்ள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டெய்லி அதான் அந்த ஃப்ரெண்ட் இருந்த ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி டெய்லி அவங்கள வச்சே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. இத்தனைக்கு நான் மியூட் பண்ணா கூட அது நமக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு சார். ஏன்னா என்கிட்ட க்ளோஸா இருந்தவங்க அவங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல விட்டு வெளியில போனதுனால நம்மள இது வந்து நம்ம இதை எப்படி சார் எடுத்துக்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஏன்னா என்கிட்ட ரொம்ப ஜெனியூனா இருந்தவங்க இப்ப வெளியில போய் வேற ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ். அது என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஏன்னா நம்பிக்கை இது பண்ண மாதிரி இருக்கு நம்மள. அவளை ஃபுல்லா ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருந்தேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு புதுசா உள்ளவங்களோட சேர்ந்து டெய்லி ஒரு பாட்டு ஸ்டேட்டஸ். இது என்னன்னா இது இத்தனைக்கும் சொல்லுங்க சார். இது வந்து சிம்பிளா நம்ம ஒரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இப்படிதான் இருக்கு சார் அது அவங்க. ஆனாலும் நம்ம அது வெறுப்பேத்துற டிவைட் மாதிரி. பண்ணக்கூடிய அது அப்படிதாங்க. புதுசா ஒரு பொருள் நீங்க வந்து வீட்டுல வாங்குறீங்கன்னு வைங்க, அதை என்ன பண்ணுவீங்க? இப்ப எப்படின்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம். உங்க வீட்டுல வந்து ஒரு கிரில் மிஷின் வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அதையதான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா வாங்கணும். எஸ். அதே வந்து ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கேப்பாரு கிடையாது, எங்கேயோ தூக்கி போட வேண்டியது அந்த மாதிரி. எஸ். இதுதான் நடக்கும். இது வந்து ரியாலிட்டி. இந்த எதுவுமே வந்து ஒரு புதுசா இருக்கும்போது, ஒரு புதுமை இருக்கும் பொழுது அது ரொம்ப கோலாகலமாக தெரியும். ஆனா ஒரு ஆத்மார்த்தமான உண்மையான ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லைங்க, ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்ல, அது வந்து எப்பவுமே வந்து தோத்து போகாது. எப்பவுமே வந்து அது அழிஞ்சு போகாது. அது அங்கேயே தான் இருக்கும். இப்ப நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு இது பண்றது? வெரி சிம்பிள். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த நிகழ்வும் உங்களை கடந்து போகும்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம்தான். எல்லா விஷயமுமே உங்களை கடந்து போகும். நீங்க வந்து ஒரு ட்ரெயினா இருக்கிறத விட ரயில்வே ஸ்டேஷனா இருங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னா நிறைய ட்ரெயின் வந்து உங்களை கடந்து போயிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க உட்கார்ந்து நிறைய வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். பட் ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ட்ரெயினுக்குள்ளார நம்ம உட்கார்ந்து டிராவல் பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்னா இதே இதே வந்து உங்களோட அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது, நம்ம வந்து இங்க உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்க்கறது தான் நல்லதா இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து ஒரு நிலையில எப்பவும் ஒரே மாதிரி நீங்க இருங்க. அவங்க வந்து கடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ரயில் சிநேகம்ங்கிறது அது அப்படிதான். அது டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். கடந்து கேட்க போயிட்டே வந்து இருக்கும். அப்ப இதை கேட்டு எதுவும் இது பண்ண வேண்டாம், போட்டு ஆர்கியூ பண்றது எதுவும் செய்ய நீங்க அதை வேண்டாம். ரிலாக்ஸா விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அந்த ரியலைசிங் வரும்போது திரும்ப உங்கள்ட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. நீங்க வந்து அவங்க வந்து சரண்டர் ஆகணும்னு கூட நினைக்காதீங்க. மைண்ட ரிலாக்ஸா வச்சுங்க. நீங்க தான். அதுல எந்த மாற்றம் வர போறதில்ல. அது அந்த புதுமையில ஒரு ஓடிஜி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது அவ்வளவுதான். மாதிரி அதை நீங்க அதிகமா உபயோகிப்போம். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துல அது எந்த குப்பையில கிடக்குதுன்னே தெரியாது. இல்லையா? ஓகே. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, சிறந்த முயற்சிகளை அளிப்பது. நம்மால வந்து எதையெல்லாம் நம்ம பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, அத வந்து நம்ம வந்து குடுத்துட்டே இருக்கணும். ஆக்சுவலா உண்மையில வந்து நம்ம வந்து எல்லா டைம்லயுமே, எல்லா ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்து பெஸ்ட் குடுக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? சாத்தியமே கிடையாது. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு டைம் வந்து உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கும். மனசு வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கும். அப்ப நம்மனால வந்து செய்ய முடியாது. ஒரு டைம் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா நம்ம ரொம்ப ஒரு
நல்ல ஒரு உற்சாகத்தோட இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியா கொஞ்சம் வேலைகளை செய்வோம். அப்போ நம்ம வந்து நம்மனால உற்சாகமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், அந்த சூழ்நிலையில நம்மனால எவ்வளோ நன்மைகள, எவ்வளோ நல்ல சிறந்த விஷயங்கள வந்து நம்ம குடுக்க முடியுமோ, அந்த எஃபெக்ட்ட மட்டும் நம்ம வந்து நேர்மையா குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பெஸ்ட்ல வந்து கொஞ்சம் மேல கீழ வித்தியாசம் வரத்தான் செய்யும். ஏன்னா, உங்க மனநிலைய பொறுத்து தான் ஒரு ரிசல்ட் வரப்போது. உங்களோட சிந்தனைய பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வரப்போது. ஸோ நம்ம வந்து ஒண்ணு தான் திங்க் பண்ணணும். நான் என்னவா இருந்தாலும் நன்மையான நல்ல விஷயத்த தான் நான் குடுத்துட்டே இருக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட நான் குடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க ஆரம்பிச்சா, உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதே உங்களுக்கு வராது. ஏன்னா, உங்களுக்கு உங்கள பத்தி தெரியும் இல்லையா? நீங்க பெஸ்ட் தான் எப்பவுமே குடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அது உங்களோட சூழலுக்கு தகுந்த மாரி பெஸ்ட்ல கொஞ்சம் நல்லதாவும் இருக்கலாம். கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம். அது சூப்பரா இருக்கலாம். சூப்பர் டூப்பராக இருக்கலாம். சில டைம் வந்து அது வொர்ஸ்ட்டாக இருக்கலாம். நம்ம அத பத்தியெல்லாம் கவலையே படக்கூடாது. நம்ம செய்யறத கரெக்ட்டா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கலாம் சமைக்கிறீங்கன்னா, ஒரு நேரம் உப்பு அதிகமா இருக்கும். ஒரு நாள் வாயிலே வைக்க முடியாது. ஒரு நாள் பார்த்தா ரெஸ்டாரண்ட்ட எல்லாம் தூக்கி திங்கிற அளவுக்கு நீங்க சமைப்பீங்க. ஸோ இது வந்து என்னன்னா, உங்களோட மனநிலை, உங்களோட காலநிலை, உங்களோட சூழ்நிலை. அதுக்கு தகுந்த மாரி அந்தந்த அவுட்புட் வந்துட்டே இருக்கும். பட் அதுக்காக டிப்ரஸ் ஆகக்கூடாது. சொல்றவங்கலாம் சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த சொல்றவங்கள எல்லாம் நம்ம அப்படியே தாண்டி நம்ம பாட்டுல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நெறைய புக்ஸ் வந்து நம்ம வாங்கி சும்மா வச்சுக்கணும். அந்த ஒரு பழக்கம் வந்து நல்லது. நீங்க வந்து படிக்கலைனாலும், ஒரு மாசத்துக்கு இல்லன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆவது ஒரு 7, 8 புக் வாங்கி வச்சுக்கணும். உங்களை சார்ந்த நிறைய புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். அது நீங்க படிக்கிறீங்க இல்ல அப்படிங்கிறதெல்லாம் அது வேற. இருந்தாலும் ஏன் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நம்மள அறியாம நமக்குள்ள நிறைய கத்துக்கிற மனநிலை வந்து நமக்கு வரும். இத வந்து படிக்கலான்னு அப்படின்னு அந்த தோணல் வரும்பொழுது, நம்மளையே ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும், நம்மள வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும், நம்மள வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளோட அறிவ வந்து அதிகப்படுத்துறதுக்கும், அந்த புக்ஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டான விஷயம். நீங்க படிக்கலைன்னாலும் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்துட்டே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் படிச்ச ஆளு அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து அத செய்யணும். அதே டைம்ல வந்து நெறைய கம்பேரிசன் வந்து பண்ணவே கூடாது. அவங்க சூப்பரா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க மேன்மையா இருக்காங்க. ஆக்சுவலா ஒருத்தர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு, "பக்கத்து கடைய நீ பார்க்கவே பார்க்காதன்னு." மத்தவங்களோட வளர்ச்சிய பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி, அவங்க வாவ்! அப்படின்னு நினைச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ வாவ் தான். அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தா நீங்க எங்கேயுமே தோத்து போக மாட்டீங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பவுமே வந்து மற்ற நபர்களோட நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவோம். இம்பெர்ஃபெக்ட். நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ரொம்ப கண்ட்ரோலா நம்ம ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நம்ம நினைக்கக் கூடாது. ஒரு ரிலாக்சேஷனோட உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்குதோ, அத மட்டும் நீங்க செஞ்சுட்டு போறது தான் பெஸ்ட். நீங்க மத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து செய்யணும்னு நினைக்கும்போது, அவங்களையும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும்போது, அது உங்கள பயங்கரமா டிப்ரஷன் பண்ணிரும். உங்களுக்கு நெறைய சங்கடங்கள் வந்துரும். உங்க கூட யார் பழகுறாங்களோ, உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்களோட நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. ஸோ அதனால நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்குதோ, அத மட்டும் நம்ம அனுபவிச்சுட்டு, அது பாட்டுல நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்ப பொதுவா வந்து பார்த்தோம்னா, ஒரு தூக்கம் அல்லது வந்து ஓய்வு எடுப்பது. ஒருத்தர் வந்து நல்ல ரோட்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இல்லன்னா உங்க வீட்டுக்குள்ளார ஒருத்தவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நெறைய பேத்துக்கு அது புடிக்காது இல்லையா? என்ன பண்ணுவீங்க போய்? திட்டுவீங்க. இல்லன்னா வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆக்சுவலா நம்ம அத செய்யவே கூடாது. உங்கள வந்து எகெயின்ஸ்ட்டா பார்க்கிறதே வந்து தூக்கத்துல வந்து கெடுக்கிறது தான். அப்போ அதாவது காலையில நேரமா எந்திரிக்கிறதுக்கு நீங்க வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு விடணும். காலையில நேரமா எந்திரிச்சு வேலைகள செய்யறதுக்கு செய்யணும். அதே வந்து மிடில் டைம்ல மதியம் 1 மணி நேரம் தூங்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க. இப்ப மேபி உங்க ஒய்ஃபா இருப்பாங்க. காலையில நேரமா எந்திரிச்சு குழந்தைகள அனுப்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஒரு 11:30 மணிக்கு சாப்பாடெல்லாம் வேல முடிச்சுட்டு, ஒரு 1 ஹவர் படுத்து தூங்குறாங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு வேலையா இருக்கிறீங்க, திருப்பி பார்க்கும்போது தூங்கிட்டு இருக்காங்கன்னா, அத மதிக்க தெரியணும் உங்களுக்கு. அவங்க ரெஸ்ட் எடுக்குறாங்க, அவங்களுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறத
உங்களுக்கு மதிக்க தெரியணும். உங்களுடைய ஸ்டாஃபா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த 1 ஹவர், 1/2 ஹவர் அவங்கள மதிச்சீங்கன்னா, உங்களோட மதிப்ப அவங்க அதிகப்படுத்துவாங்க. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் லைஃப்ல. ஒருத்தருக்கு நம்ம ஓய்வு குடுத்தோம்னா, அவங்களுக்கு உண்டான ஓய்வுக்கு உண்டான நேரத்த நம்ம ஒதுக்கி குடுத்தோம்னா, அவங்க மிகப்பெரிய இடத்துல வந்து உங்கள வச்சு பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வந்து மத்தவங்க ரெஸ்ட் எடுக்கிறத, மத்தவங்க தூங்குறத மதிக்க தெரியும். அது ரொம்ப முக்கியம். நெறைய பேரு இத வந்து நம்ம பார்க்கிறதே கிடையாது. நம்ம ஆக்டிவா இருந்தா, நம்ம வந்து ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தா, அவங்களும் முழிச்சிருக்கணும். அவங்களும் அந்த இடத்துல வந்து ஆக்டிவா இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். அது வந்து கிடையாது. எல்லா மனிதனுக்குமே வந்து ரெஸ்ட் தேவை இல்லையா? எல்லா மனிதர்களுக்குமே வந்து ரெஸ்ட் தேவை. ஸோ நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ, அதே இடத்துல வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இது ஒரு நல்ல கலாச்சாரம் கூட. நம்ம வந்து தூக்கத்த மதிக்க தெரியாதவங்க, ரெஸ்ட் எடுக்கிறத வந்து மதிக்க தெரியாதவங்களா இருந்தா, நம்ம ஒரு நல்ல மனிதராக நிச்சயமாக இருக்க முடியாது. ஓகே. யாராவது உங்களுடைய ஷேரிங் இங்க ஏதாவது பண்றீங்களா? உங்களோட கிராட்டிட்யூட் நீங்க ஷேர் பண்றீங்களா? யார் ஷேர் பண்றீங்க உங்களோட கிராட்டிட்யூட்? ஏன்னா டெய்லி ஒரு கிராட்டிட்யூட் வந்து இங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து நான் பேசின இந்த நிகழ்வுல இன்னொரு விஷயம் இருக்குது. அதையும் வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமானதுதான். ஆ நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? என்ன உணர்ந்தீங்கங்கிறதையும் இங்க ஷேர் பண்ணலாம். குட் எஸ். மார்னிங் சார். ராஜேஸ்வரி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? எஸ். சூப்பரா இருக்கேம்மா. பாப்பா சிஏ பாஸ் பண்ணிட்டாங்க சார். சூப்பர், சூப்பர். நீங்க எல்லாம் அப்படியா? பண்ண மெடிடேஷன் தான் சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. சூப்பர். உங்களுடைய அந்த அட்வான்ஸ் கிளாஸ் தான் அத குடுத்திருக்கும். ஏன்னா, கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா நெறைய மாற்றத்த வந்து மனிதனோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா. உங்க நெறைய கர்மாஸ் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா ஆமாங்க சார். கண்டிப்பாங்க சார். அது இனி வந்து பெரிய ஒரு வளர்ச்சியும், உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் தரும். அந்த தேங்க்யூ சார். என்னெல்லாம் இருக்குதோ அத வந்து நீங்க அந்த லெவல்லயே கிளியர் பண்ணிட்டே வாங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். ரொம்ப தேங்க் யூ. நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். எல்லாம் நீங்க எல்லாருமே டேப்பிங் பண்ணதுதாங்க சார் நீங்க பெரிய வெற்றிக்கு காரணம். கண்டிப்பா. ஒரே நம்ம அட்டம்ப்ட்ல 2 குரூப்புமே பண்ணிட்டாங்க சார். ஒரே அட்டம்ப்ட்லயே 2 குரூப் பாஸ் பண்ணிட்டேன் ஃபைனல். சூப்பர். அது கங்ராச்சுலேஷன். ஆடிட் அவங்களுக்கு ஆயிட்டாங்க வாழ்த்து சார். சொல்லணும்னு சொல்லிடுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். எஸ். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க் யூ. தேங்க்யூ. எஸ். வேற வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? சார் நேற்று மெசேஜ் போடுறேன்னு சொன்னீங்க சார். சுமித்ரா பேசுறேன். நேற்று Yes. மெசேஜ் போடுறேன். நீங்க அப்போ போடல. நானும் கால் பண்ணேன். கால் போகவே இல்லை. நேத்து இல்லைங்களா? எஸ் ஆமா. எஸ். இல்ல ஆக்சுவலா வந்து நானு உங்கள்ட்ட பேசிட்டு வெளியே போயிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது லேட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து இந்த கிளாஸ்க்குள்ளார 8 மணிக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். So அதனால உங்களோட பார்க்க முடியல. ஒரு கவர்மெண்ட் சார்ந்த வேலை. அதனால போனது லேட் ஆயிடுச்சு. திரும்ப இன்னைக்கு நான் பார்த்துட்டு அதை கேளுங்கிறத சொல்லிடுறேன். இன்னைக்கு போடுறீங்களா சார்? இன்னைக்கு நான் இன்னும் வாய்ஸ்ங்கிறது போட்டுறேன். ஓகே சார். தேங்க்யூ. அவர் பேர் ராஜேந்திரன் தானே? அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆமா ஆமா சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே. லாஸ்ட் ஒரு விஷயம் வேற யாரும் ஷேர் பண்ற மாதிரி இல்ல. நம்மளோட வாழ்க்கையில வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து சிந்திக்கக்கூடியவராக நம்ம இருக்கணும். அந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு நிறைய தோல்விகள் வந்து வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும். எப்ப வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரகிளே இல்லாம ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு நினைக்கிறோமோ அது வந்து சாத்தியம் இல்லாததாகவும் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா பிரச்சனை இல்லாம ஒரு விஷயம் வந்து நம்மளை கடந்து போகவே போகாது. தோல்விகள் இல்லாமல் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஒரு விஷயத்த நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணாலும் அதுக்குள்ளார ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை கடந்து நம்மளோட நன்மைகள், அதாவது நம்மளோட லாஸ்ட் எண்ட் ரிசல்ட்,
நம்ம என்னவாக மாறப் போகிறோம், என்ன நமக்கு வந்து கடைசியில ஒரு நன்மை வந்து நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து பெஸ்டா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம அந்த மாதிரி வந்து அந்த எண்ட் ரிசல்ட்டை வந்து பெஸ்டா எடுக்கிறதுக்காக நம்மளோட தோல்விகளையும் நம்மளோட நஷ்டங்களையும் நம்மளோட கஷ்டங்களையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா வந்து அந்த இறுதியில வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் நமக்கு தரும். நம்ம அந்த வெற்றியை உணரணும்னா ஸ்ட்ரகிள் வரத்தான் செய்யும், நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், நிறைய ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி மைண்ட் ரிலாக்ஸா வச்சிருந்தோம்னா நம்ம அந்த கடைசி நாளை வந்து ரொம்பவும் சிறந்த நாளாக, ரொம்பவுமே வந்து பெஸ்ட் டேவாக அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். சோ நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த எண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். சோ அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த அழகான விஷயம் உருவாவதற்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அது உருவாகும். இப்போ ஒரு பெயிண்டிங் வரையறீங்க அப்படின்னா வரையும் போது நீங்க கிறுக்கதான் செய்றீங்க. யாராவது அழகா வரைய முடியுமா? யாருங்க பெயிண்ட் பண்றவங்க இருக்கிறீங்க? நான் பண்ணுவேங்க சார், பெயிண்ட் பண்ணுவேன் சார், டிரா எடுத்தோடனே அது அழகா மாறிடுமா? ஒரு 7-8 இல்லைங்க கலர் கசபுசான்னு ஆக்கி அதெல்லாம் பார்த்தா கண்றாவியா இருக்கும். அந்த சார். பாதி பெயிண்டிங் பண்ணும்போது வாந்தி வர அளவுக்கு இருக்கும் அது. ஆனா அதை ஒரு ஃபினிஷிங்காக மாறும் பொழுதுதான் அதோட அழகு வந்து வெளிப்படும். சில இடத்துல Yes, வந்து sir. டார்க் கலர் வரும், லைட் கலர் வரும். அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து அதுக்கு மேல இன்னொரு கலரை உட்கார வைக்கும் போது அது கண்றாவியா தான் Yes, இருக்கும், sir. அசிங்கமா தான் இருக்கும், பார்க்கவே முடியாது. ஆனா அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி அதை ஃபினிஷிங் பண்ணும்போது அதை ஒரு அற்புதமான ஆர்ட்டாக மாறிடும் இல்லையா? Yes, sir. அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து கசகசன்னு ஆகுது, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம டிப்ரெஷனுக்குள்ளார போகக்கூடாது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணனாதான் அதை வந்து ஒரு அழகான பொருளாக நம்மளால மாற்ற முடியும். அப்போ ஒரு கலங்கினாதான் தெளியும், அசிங்கமா வரைஞ்சா அசிங்கப்படுத்தினாதான் ஒரு வெள்ளை பேப்பர் வந்து ஒரு ஓவியமாக மாறும் இல்லையா? Yes, sir. அந்த வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பராவே இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா வந்து ஒரு அழகான ஒரு கலையான ஒரு பொருள், ஒரு ஆர்ட் வந்து நம்ம கையில கிடைக்காது. கண்டிப்பா அந்த வெள்ளை பேப்பர் என்ன ஆகணுங்க, இருக்கணும் சார். கிறுக்கித்தான் ஆகணும். கிறுக்குனாதான் அது அத கண்ட கண்ட கலரை கொண்டு போய் இது மேல போட்டாதான் வரும். வேற அப்படி வரவே வராது. ஒரு ஆர்ட் அப்படி கொண்டு வரவே முடியாது. அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு நிதர்சனமான உண்மையும் அதுதான். ஸோ நம்ம அதை வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் தேங்க்யூ பண்ணிடலாங்களா? சார், தேங்க்யூ சார், இன்னைக்கு தேங்க்யூ சூப்பரா இருந்துச்சு சார். Thank you, sir. ரொம்ப நன்றி Thank you, சார். sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ